ட்ரம்ப் 2025ல 47வது பிரசிடென்ட்டா அமெரிக்கால 2வது முறை பிரசிடென்ட்டா வந்தாரு. ஸோ இந்தியன்ஸ் நாம எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டோம். எதுக்காக அப்படின்னா, போன முறை அவர் ஆட்சியில இருந்தப்போ இந்தியாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாரு. சைனாவை அளவுக்கு அதிகமா எதிர்த்தாரு. ஸோ இதனால இந்தியன்ஸ் வந்து ரொம்பவே ஹாப்பியா இருந்தோம். ட்ரம்ப் வந்துட்டாருப்பா, இந்தியாவுக்கு அவ்வளோ பெனிஃபிட், கண்டிப்பா வேலை வாய்ப்பு கூட போகுது, இந்தியன்ஸ் நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போக போறோம். ஸோ இந்தியன்ஸோட வாழ்வாதாரம் ரொம்பவே எங்கேயோ மேலே போயிரும், எகிரிரும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியா இருந்தோம். ஆனா ட்ரம்ப் வந்த நாள்ல இருந்து அதுக்கு நேரு ஆப்போசிட். இந்தியன்ஸுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாரு. அவரோட ஃபாரின் பாலிசி மூலமாகவும் இருக்கட்டும். ஸோ இந்த ட்ரம்ப்பை நம்பாதீங்க ப்ரோ. இது அமெரிக்கா இல்லை, தமிழ்நாடு. நீங்கள் அமெரிக்காவில் பேச வேண்டிய டைலாக்லாம் தமிழ்நாட்டில் பேசிட்டு இருக்கீங்க. ட்ரம்ப்பு இந்த 2025ல் வந்ததுலேருந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். H1B விசா அப்படிங்கிற பேரில் யாருன்னே என் நாட்டுக்கு வரக்கூடாது, வெளிநாட்டில் உள்ளவங்க என் நாட்டுக்குள்ளே வேலை பார்க்குறதுக்காக வரக்கூடாது, நான் வந்து அமெரிக்கன்ஸுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த H1B விசா அப்படிங்கிற பேரில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்து அதில் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டது இந்தியன்ஸ் தான். மற்ற கண்ட்ரிங்களை விட இந்தியன்ஸ் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அடுத்ததாக கொண்டு வந்தது என்ன அப்படின்னா, மெக்சிகோ சைடில் உள்ள பாதுகாப்பு வளையத்தை நான் ரொம்பவே அதிகரிப்பேன், என் நாடு வந்து ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சவர் கட்ட ஆரம்பிச்சாரு. ஏன்னா அங்கேருந்து தான் அதிகமான மக்கள் வந்து இல்லீகலாக வந்து குடியேறுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இல்லீகல் மைக்ரேஷன் அப்படிங்கிற பேரில் நிறைய நாட்டில் உள்ளவங்களுக்கு விலங்கு போட்டு, கை காலில் விலங்கு போட்டு ஃப்ளைட்டில் ஏற்றி நாடு கடத்தினாரு. ஸோ அதுலேயும் நம்ம இந்தியன்ஸ் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நிறைய பேரை வந்து நாடு கடத்தி இந்தியாவுக்கே திரும்ப கூப்பிட்டுட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது நம்ம முன்னாடியே நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்பு ட்ரேடு பாலிசி அப்படிங்கிற பேரில் எல்லா நாடுகளுக்கு மேலே சராமாரியா வரிகளை தீட்டி அந்த நாடுகள்லாம் ரொம்பவே கஷ்டப்பட வச்சாங்க. மேனுஃபேக்சரிங்கே நடக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான வரிகள்லாம் போட்டு எல்லா நாடுகளோட உற்பத்தியுமே பாதிக்கப்பட்டு, அங்கே உள்ள மக்கள் உற்பத்தி பாதிக்கப்பட்ட உடனே லே ஆஃப் பண்ணப்பட்டு நிறைய மக்களோட வாழ்வாதாரமே கம்ப்ளீட்டாக போயிருச்சு. அதுக்கு காரணம் இந்த ட்ரம்ப் தான். ஆனால் எல்லா நாடுகளோட நான் போரை நிறுத்திட்டேன், 7 போர்களை நிறுத்திட்டேன், 8 போர்களை நிறுத்திட்டேன், நான் பெரிய பெரிய போரை நிறுத்தினேன், மாபெரும் சக்கரவர்த்தி அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு நோபல் பிரைஸ் வேணும், நோபல் பிரைஸ் வேணும், நோபல் பிரைஸ் வேணும்னு சொல்லாமல் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் நோபல் பிரைஸ் ட்ரம்ப்புக்கு கொடுக்கல. ட்ரம்ப்புக்கு மட்டும் நோபல் பிரைஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், அது முழுக்க முழுக்க ட்ரம்ப்புக்கு வந்து ஐஸ் வைக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். எதுக்காக அப்படின்னா, பாலஸ்தீனில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்துச்சு, எத்தனை மக்கள், எவ்வளவோ மக்கள் கொத்து கொத்தா இறந்துக்கிட்டு இருந்தாங்க, எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை ட்ரம்ப்பு பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல. அந்த மக்களுக்காக முழுக்க முழுக்க கண்டுக்கிட்டாரா, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அந்த பிரச்சனையை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அணுகுனாரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை. அதே மாதிரி தான் சூடான் அப்படிங்கிற கண்ட்ரிலையும் மக்கள் கொத்து கொத்தா இறந்துக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் அவ்வளோ டார்ச்சர் பண்ணி கொண்டுகிட்டு இருந்தாங்க. அதையும் பெரும்பாலுமா ட்ரம்ப் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சைட்ல இருந்து கண்டுக்கலங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எல்லாருக்குமே மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும், இல்லை எனக்கு தெரியாது. ஸோ இப்படியாப்பட்டவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தா அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினு 30-40 தடவைக்கு மேலே சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாரு. எத்தனையோ தடவை கண்மூடித்தனமா சொல்லிக்கிட்டே இருக்காரு, இன்னும் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பல தடவைக்கு மேலே சொல்லியிருப்பாரு அந்த ட்ரம்ப்பு. நோபல் பிரைஸ்லாம் அவருக்கு கொடுத்தா என்ன மறந்து போச்சா, நாடு சுடுகாடாக போயிடும். ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா இந்த ட்ரம்ப்பை நம்புறதும் வேஸ்ட்டு, இந்த ட்ரம்ப்பை பற்றி பேசுகிறதும் வேஸ்ட்டு, மொத்தத்தில் இந்த வீடியோ எடுக்கிறதே வேஸ்ட்டு. ட்ரம்ப்பு ரொம்பவே நாட்டியான மனுஷன் அப்படிங்கிறது எதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ட்ரம்ப் வந்து ஒயிட் ஹவுஸோட செய்தி தொடர்பாளரை பார்த்து ரொம்பவே க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் இட்டாலியோட பிரசிடெண்ட்டையும் விட்டு வைக்கல, அவங்களையும் பார்த்து நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தொலைச்சிருக்காரு இந்த ட்ரம்ப்பு. காலு ஆடி போச்சு, நாடி நரம்பு தொங்கி போச்சு, ஆனாலும் இன்னும் திருந்துற பாடு இல்லை.